ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஆதி வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க. எப்படியோ வந்து உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதுக்கு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, வேறு என்ன பண்ணுறது, உங்களோட மனநிலைமை என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் பார்த்தேன். கேசவா பார்த்தல, இவங்க இன்னமும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, போதுமா சொத்துக்காவெல்லாம் உங்ககிட்ட பழகலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிடுறாங்க. இதுக்காக அவன் எவ்வளோ தெரியுமா போராடிக்கிட்டு இருந்தான். என்னோட எம்ப்ளாயி மட்டும் இல்லை, அவன் என்னோட சின்ன வயசுலேருந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆதி. அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாரதியை பற்றி நல்லாவே தெரியும், அதே மாதிரி தான் உனக்கு லலிதாவை பற்றி நல்லாவே தெரியும்ல. ஏன்னா 2 பேருமே வந்து சொத்துக்காக பழகிறவங்களே இல்லைங்கிற மாதிரி இக்க வச்சு பேசுகிறாங்க. பாரதி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல. என்னையும் கோத்து விட்றியா, நீ என்ன தான் லவ் பண்ணுறேன்னு தெளிவாக தெரியுது, என்ன தானே கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி கோவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து லலிதா வந்து முடிவெடுக்கிறாங்க, நான் இந்த வாட்டி கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சாரதாம்மா வந்து பாரதிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. பாரதி நீ வீட்டுக்கு வரியாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என் பையன் கூட நீ தானே அடிக்கடி வந்து பேசிகிட்டு இருக்க, ஆஃபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறல, எனக்கா வரியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வீட்டுக்கு வர மாதிரி தெரியுது, நம்ம ஆதியோட வீட்டுக்கு. இது வந்து ஆதிக்கே தெரியாது. ஒரு பக்கம் மணியை வந்து கூப்பிடலான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ஹரி வந்து மணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கே வாயா எதுவும் வந்தாலும், என்ன சார் திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க, பெட்டி பெட்டியாக வந்து பணம் வாங்க தெரியுதுல்ல, என் மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீ தான் வந்து தீர்த்து வைக்கணும். சரி சார் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன சார் கூப்பிட்டீங்க, கல்யாணம்லாம் எப்படி முடிஞ்சிச்சு, வைத்தறிச்சலை நீ வேறு கொட்டிக்காதியா, என்னையா கல்யாணத்தை பற்றி பேசினா எப்படி பேசுகிறீங்க, கடைசி நேரத்தில் என் மாப்பிள்ளை வந்து இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லி நிப்பாட்டிட்டான், அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் அக்கா மான மரியாதை, என்னோட மான மரியாதை, என் பொண்ணை பற்றி எல்லோரும் எப்படி தப்பாக வந்து பேசுவாங்க, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்க மாட்டாங்களா, இதெல்லாம் நினச்சி மனசெல்லாம் வந்து குமுறுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப வேதனையோடு பேசுகிறாங்க நம்ம அறிவு. என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணிட்டாரா, ஏய் அவன் அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டு இருக்காயா, அவனுக்கு இதயத்துக்கு ஏதோ நெருக்கமானவங்க வந்து யாரோ வந்திருக்காங்கன்னு அந்த டாக்டர் வேணும் விசாரித்து சொன்னாப்புல, சத்தியம் பண்ணாத குறையாக சொன்னார், வாசுவோட மனைவியை வந்து பார்த்தேன்னு. இதெல்லாம் வந்தாங்களா இல்லையான்னு வேறு எனக்கு சரியாக வந்து தெரியல, பாரதி எதுக்கு அங்கே வரப்போறா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மணி வந்து பாட்டமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சும்மா வந்து சொல்லாதீங்க சார், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு மணி வந்து பேசுகிறாங்க. சும்மா நெறியா நீ எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீ போயிடுவேன், நான் வீடியோ ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாம் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உண்மையிலே வாசு மனைவி அங்கே வந்தாங்களா இல்லையான்னு நீ தான் வந்து பார்த்து சொல்கிற, அவங்க இன்னொரு வாட்டி சந்திக்காத அளவுக்கு பார்த்துக்க, அவளை தான் சொல்ல முடியும். என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆக்கிட்டா, என் பொண்ணு இனிமேட்டு ஆதியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன், வேறு யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஏன்னா எல்லாரும் மத்தியிலையும் வந்து என்னை அவமானப்படுத்திட்டார் மாமா, அதனால் அவர் கையால் என் கழுத்தில் தாலி ஏறினா மட்டும்தான் எனக்கு சந்தோஷம், இல்லைன்னா ரொம்ப தப்பாகிடும்பா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கா. இதுக்கான முடிவு காலம் வந்தே தீருவேன், இன்னொரு வாட்டி ஆதியோட மனைவி இல்லை உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வந்து ஆதி வந்து பார்க்கக்கூடாது, இல்லை திருப்பி வந்து பார்ப்பேன்னு அந்த பொண்ணு வந்து அடம் பண்ணிச்சுன்னா ஏன் கையாலே ஏதாவது ஒன்றும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சாதாரண அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பாரதி. அம்மா ஆதி வந்து யாரும்மா லவ் பண்ணுறான் உனக்கு எதுவும் தெரியுமா, நிச்சயம் வந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறினது உங்கள் ஊருக்கு வந்து தான், நீ வேலை பார்க்குற கம்பெனியில் வேறு யாராவது பொண்ணை வந்து லவ் பண்ணுறானா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் தெரியலையம்மா, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பாரதி என்னம்மா பண்ணுறது, என்ன லவ் பண்ணுறாரா இல்லைன்னு தெரியாமல் நான் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும், அவர் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாருன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரிம்மா உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இனிமேல் டச்லேயே இரு, நீ தானே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசினேன், நீ தான் ஆதி என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பார்த்து கண்காணிச்சு எனக்கு அப்பப்போ வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பொண்ணை வந்து சந்தித்து பேசினானா நிச்சயம் வந்து என்கிட்ட சொல்லிடணும். அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வீட்டில் பேசி, இது மாதிரி எங்கள் வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா சரியாங்கிற மாதிரி அவங்க வீட்டில் கேட்டால் மட்டும்தான் ஸ்வேதாக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி என்னால் வைக்க முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும், என்னால் என்ன பொண்ணு ஏது பொண்ணு சுத்தமாக தெரியலன்னு சொல்லி ரொம்ப தவிச்சுப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சாரதாம்மா ஒரு பக்கம் மாடியிலேருந்து வந்து அறிவு கூட 2 பேர் மணி எல்லாம் இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. மாடிப்பட்டியிலேருந்து கிராஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடணும், பார்த்துக்க, இன்னொரு வாட்டி ஏதாவது தப்பு நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்க அறிவு. சார் பார்த்துக்கலாம் சார், எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கீங்க, உங்கள் மனசும் பெருசு சார், நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ வேணால் தள்ளி போயிருக்கலாம், உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பிடியிலேருந்து எப்படி சார் வந்து வெளியில் வர முடியும், ஏன்னா அவருக்கு உயிர் கொடுத்ததே நீங்கள் தானே, இதெல்லாம் உனக்கு புரியுது, ஆனால் அந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குதே, என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டாயா, என் பொண்ணு வேறு ஆதியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பேரதிர்ச்சி வந்து கொடுத்துட்டா, எனக்கு என்ன பொண்ணு எது பொண்ணு சுத்தமாக தெரியவே இல்லை, ஆதி மாப்பிள்ளை மட்டும் எனக்கு மாப்பிள்ளையே இல்லாமல் இருந்திருந்தா
நானே வந்து இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. சார் என்னதான் இருந்தாலும் சொந்தம் சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க எங்களை மாதிரிலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து சேரப்போகுது, இதில் என்ன ஒரு விஷயம்? சொந்தம்னா அப்படி தானே சார், இன்றைக்கி பிரிவாங்க, நாளைக்கு வந்து சண்டை போடுவாங்க, அடுத்த நாள் வந்து அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சான்னு நினைப்பாங்க. அப்படி நடந்தால் நல்லது தான், ஆனால் நடக்காமல் இன்னமும் அந்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது தான், நான் தவிப்பில் வந்து இருக்கேங்கிற மாதிரி அறிவு பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் பாரதியை வந்து அந்த வீட்டில் மணி பார்த்துருவாங்க. இப்போதைக்கு வாசு இங்கே தான் இருக்கா, ஏன்னா வாசுவோட மனைவி இங்கே இருக்கான்னு அறிவுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும். நம்ம என்ன ஏதுன்னு பாரதி கிட்ட தனியாக பேசிக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மணி வந்து முடிவு எடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.